சன் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் எதிர்நீச்சல் 2 சீரியலின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கொண்டாட்டம் குறித்த புகைப்படங்களை நடிகர் விபு வெளியிட்டிருக்கிறார். இது இணையத்தில் அதிகமாக பகிரப்படுகிறது. சன் டிவியில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலின் 2வது பாகம் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமான ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. முதல் சீசனில் நடித்த கனிகா, ஹரிப்ரியா, பிரியதர்ஷினி 3 பேரும் 2வது சீசனிலும் தொடர்வதாக ப்ரோமோவில் காட்டப்பட்டது. அதுபோல ஜனனியாக நடித்து வந்த மதுமிதா மட்டும் இந்த சீரியலில் இருந்து விலகியிருக்கிறார். அவருக்கு பதிலாக பார்வதி அறிமுகமாக இருக்கிறார். பார்வதி ஏற்கனவே ஜி தமிழில் ஒளிபரப்பான புது அர்த்தங்கள் சீரியலில் கதாநாயகியாக நடித்தவர்தான். இனி இவர்தான் இந்த சீரியலின் ஜனனியாக தொடர்கிறார். அதே நேரத்தில் மற்ற நடிகர்கள் யாரெல்லாம் விலகப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருந்தது. இப்படியான நிலையில்தான் எதிர்நீச்சல் சீரியல் முதல் பாகத்தில் கதிராக நடித்த நடிகர் விபு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் விபுவின் பிறந்த நாளை எதிர்நீச்சல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து எல்லோரும் கொண்டாடியிருக்கிறார்கள். அதில் ஈஸ்வரியின் மகன் தர்ஷன், ஜீவானந்தத்தின் மகள் கரிகாலன், ஆடிட்டர் போன்றோர் இருக்கிறார்கள். ஆனால் ஆதிரை, விசாலாட்சி, பட்டம்மாள் போன்றோர் காணவில்லை. இதனால் இவர்கள் ஷூட்டிங் வரவில்லையா என்ற கேள்விகளும் இருக்கிறது. இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் தொடங்கிவிட்டது என்று தெரிகிறது. விரைவில் ஒளிபரப்பாக வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே எதிர்நீச்சல் முதல் பாகம் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த நிலையில் அதே நேரத்தில்தான் இப்போதும் 2வது பாகமும் ஒளிபரப்பாக வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இந்த சீரியலில் வில்லனாக வேலராமமூர்த்தி நடிக்கப் போகிறாரா அல்லது அவருக்கு பதிலாக புது நடிகர் யாரேனும் வரப்போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், மாரிமுத்துவின் மரணத்திற்கு பிறகு வேலராமமூர்த்தி இந்த சீரியலில் ஆதி குணசேகரன் கேரக்டரில் நடித்தார். வேலராமமூர்த்தி அவருடைய இயல்பான நடிப்பை காட்டியிருந்தாலும் மாரிமுத்து போல இல்லை என்று பலரும் அதிருப்தி தெரிவித்து வந்தனர். இதனால் அவர் இனி தொடர்வாரா இல்லையா என்பது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த சீரியலில் உங்களுக்கு பிடித்த கேரக்டர் யாரு? எந்த கேரக்டர் 2வது பாகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறீங்க? உங்க கருத்தை தட்டி விடுங்க பாஸ்.